தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ப்ரூக்பாண்ட் ரோடு ப்ரூக்ஃபீல்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்புரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய காமராஜபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த காமராஜபுரம் பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நலனுக்காக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரம்மாண்ட சமுதாய கூடம் கட்டியிருந்தாங்க. அந்த சமுதாய கூடத்துக்கு முன்னாடி இருந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த சமுதாய கூடம் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து சமையல் கூடம், வரவேற்பு அறை, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. மேலே பார்த்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது. அப்படி வந்து என்னடா இவ்வளோ பிரம்மாண்டம்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரும் கூட இந்த ஹாலுக்குள்ளே அடங்கும். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்ட ஹால் தான் இது. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா சமயத்தில் பார்த்துட்டா இங்கே இருக்கிற ஹவுசிங் யூனிட் மக்கள் வந்து ஹவுசிங் யூனிட் இடித்தப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் தங்கக்கூடிய ஒரு இடமா இந்த சமுதாய கூடம் இருந்திருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட சமுதாய கூடத்தில் தான் வந்து நிறையா இங்கே இருக்கிற மக்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே தான் நடந்துட்டு இருந்திருக்குது. ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து இந்த சமுதாய கூடம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. இப்படியாக நிறைய குடும்பங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட இந்த சமுதாய கூடம் இப்போ பயன்பாட்டிலேயே இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். இன்னும் ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த சமுதாய கூடத்தில் உள்ளே போய் பார்த்துட்டு அப்படி ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில தான் காட்சி அளிச்சிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற ஒயரு எல்லாமே உடஞ்சு கிடக்குது, கதவு ஜன்னல் எல்லாமே உடஞ்சு கிடக்குது, தூசு அடிச்சு இன்னையும் சுவர்கள் எல்லாமே விரிசல் விட்டு கிடக்குது. இது போக மரங்கள் நிறைய முளைச்சு அந்த காங்கிரீட் இதையெல்லாம் போட்டு பூரா உடஞ்சு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இது மீண்டும் மறுசீரமைச்சு கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த சமுதாய கூடத்துக்குள்ள முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளே நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். எத்தனை வருஷமா நாங்கள் கல்யாணம் வந்து 30 வருஷம் ஆச்சுங்க. இங்கே 30 வருஷமாக இருக்கிறோம். மண்டபம் அங்கப்பெல்லாம் வீடுகளாக இருந்துச்சு. இப்போ மண்டபம் கட்டி கொடுத்தாங்க. அது பராமரிக்காமல் அப்படியே இருக்குதுங்க. சுண்ணாம்பு அதுங்கெல்லாம் போட்டு வச்சு ரொம்ப இருக்குது. எங்களுக்கெல்லாம் சிரமமாக இருக்குங்க. ஒரு விசேஷம்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரமாக போய் நாங்கள் மண்டபம் தேட வேண்டியது இருக்குது. எங்களுக்கு பக்கமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சலுகையாக இருக்குது. நம்மளுக்கு இருந்தால் ஒரு 2000க்குள்ளே தான் வருங்க வாடகை. மற்ற பக்கம் போனோம்னா ஒரு 50,000 40,000 வரும். நாங்கள் வந்து மாநகராட்சி வேலையில் தூய்மை பணியாளர்கள் தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் பத்தாதுங்க. இந்த மண்டபம் இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போய் 30,000 40,000 நாங்கள் இங்கே இருந்து கட்டணும் மண்டபத்துக்கு. இங்கே உள்ளே போனால் காலை வைக்க முடியாதுங்க. கண்ணாடி குடஞ்சி பாத்ரூம்புகள் கத்தன்னு பார்க்கவே முடியாதுங்க. இது கட்டி 30 வருஷம் 40 வருஷமாகுது. எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் ஏழைகள்லாம் எங்கே போய் 30,000 40,000 கொடுத்து மண்டபம் எடுத்து ஒரு விசேஷம் பண்ணுறதுங்க சொல்லுங்கள். இந்த ஏரியாவுக்கு தான் கட்டினது அந்த மண்டபம். எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இங்கே இருக்கிற மக்களுக்காக மட்டும்தான் கட்டினது. ஆமாங்க. எல்லோரும் வருவாங்க. அவசியம் யூனிட்காரங்க எல்லா இதுவும் வருவாங்க. இப்போ ஒருத்தர் வர்றதுக்கு எனக்கு ஓகேயும் இல்லைங்க. என்னங்க இங்கெல்லாம் சுத்தபத்தம் ஒன்றும் இல்லைங்க. வீடு வசதி இல்லை. எங்களுக்கு ஏதோ அந்த மண்டபத்தை கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கெல்லாம் வச்சா கூட ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கெல்லாம் எடுத்து நடத்திக்குவோம். என்னங்க மண்டபம் ரெடி இல்லை, அதனால தான் யாரும் போகிறதில்ல வர்றதில்லை. இவ்வளோதான் பிரச்சனை. இதை கட்டி நீங்கள் ஒரு வாட்ச்மேன் மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்குங்க. பாருங்கள், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ விசேஷம்னா நம்ம வெளியெல்லாம் போக வேண்டியதில்லை. இங்கேயே பார்த்து எல்லாம் செஞ்சுக்கலாங்க. எங்கள் பொண்ணுக்கெல்லாம் இங்கே தான் கல்யாணம் பண்ணணும் மண்டபத்தில். அப்போல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ தான் ஆறாக வந்து உள்ளே போந்து நாசம் பண்ணிட்டு அதுக்கு பார்த்து ஒரு ரெடி பண்ணி கொடுங்க. இந்த மண்டபம் சமுதாய கூடம் கட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நாங்கள் இது ஏழ்மையான பகுதிங்க. எங்களுக்கு எல்லாம் பூரா மட்ட சாலைங்க, ரொம்ப ஏழ்மையான வேலையில் போகிறவங்க நாங்கள் எல்லாம். அதனால் எங்களுக்கு அந்த மண்டபம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு சௌகரியமாக இருக்குங்க. ஏழையிலையோ நல்ல எல்லாத்துக்கும் பெரிய மண்டபமாக எங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுங்க. சில பேர் வசதியாக இருக்கிறவங்க வெளியே போய் செய்கிறாங்க. வசதி இல்லாதவங்க நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். கோயிலில் வச்சு செஞ்சுக்கிறோம். அதனால் இந்த மண்டபத்துக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. அது எல்லாத்துக்கும் நன்றியும் சொல்கிறோங்க. ஏற்கனவே வந்து அதிகாரிகளும் வந்து பார்த்துட்டு போனாங்க. பண்ணுறான்ட்டு ஒன்றுமே ரெடி பண்ணலைங்க. அது இன்னும் அப்படியே அசிங்கமாக இருக்குது. எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் முடியறதில்ல. இதெல்லாம் இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய மண்டபம் பிடிச்சி 30,000 40,000 கேட்குறாங்க. இதெல்லாம் கம்மியாக இருக்குங்க. இது இது பண்ண மாட்டாங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ வந்து பாலடைஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது.
இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது இருந்துச்சுன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கல்யாணமோ காட்சி நடக்குமோ நடக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருந்தால் எங்களால் ஒரு 10,000 20,000 கட்டி ஒரு மண்டபத்துக்கு எங்கே போய் கட்டி நம்ம செலவு பண்ண முடியாது. இதே வந்து நம்ம சமுதாய கூட இருந்துச்சுன்னா என் பிள்ளைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 5,000 இருந்தாலும் போதும், நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷனை நடத்தலாம். நம்மளோட சமுதாய கூட இருந்துச்சுன்னா நம்ம சிறப்பாக பண்ணலாம். ப்ரூக் மில்ஸ்க்கு ஆப்போசிட்ல அந்த துப்புரவாளர்கள் குடியிருப்பு இருக்கு இல்லைங்களா சார்? ஆமாங்க, காமராஜபுரம். அவங்களுக்கு ஆமாங்க சார், காமராஜபுரம் சார். அங்க இவங்களுக்கு கட்டப்பட்ட அந்த ஒரு சமுதாய கூட வந்து ரொம்ப வருஷமா யூஸ்ஃபுல் இருந்துச்சுங்களாமா. இப்போ ஏதோ ரொம்ப நாளா யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க சார். நேர்ல போய் பார்த்துருந்தோம். அதான் சார், அது என்ன ரீசன் என்ன இல்ல, அதை வந்து இப்போ நூலகமா கட்டுறதுக்கு அமௌண்ட் ஒதுக்கி அதை நூலகம் பண்றதுக்கான பிளானிங் பண்ணியாச்சுங்க சார். பண்ண போறாங்க. கார்பரேஷன்ல கமிஷனர் சார் அதை ஆர்டர் போட்டாருங்க. சரிங்க சார். சரிங்க, அப்படி பண்றாங்க. இப்போ இன்னொரு கல்யாண மண்டபம் இருக்குங்க. அந்த கல்யாண மண்டபத்தை ரெனிவேஷன் பண்ணி ஒரு 30 lakhs 25 lakhs போட்டிருக்குங்க. எஸ்டிமேட் இன்ஜினியர் போட்டிருக்காருங்க. அதை வந்து கல்யாண மண்டபம் பப்ளிக் திரும்பி நல்ல வழியா யூஸ் பண்றதுக்காக பண்ண போறோம் சார். நீங்க எதை அங்க இருக்கிற மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க சீரு காது குத்து இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி யார் வேணா போலாங்க. அவங்களுக்கு அது பெருசா யூஸ் ஆகுங்க. ரெண்டும் பண்ணியாச்சுங்க. ஆனா அங்க அந்த ஒரு மண்டபம் தானே சார் இருக்கு, அந்த வணிக வளாகத்துக்கு மேல இருக்கிற. ஆமா, அதேதானுங்க. அதுவும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கட்டடம் இருக்குங்க. அதுதான் நூலகம் பண்ண போறேங்க. ஓ சரிங்க சார். இப்போ லைப்ரரியா பண்ண போறோம். முன்னாடி கல்யாண மண்டபம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்த வந்து இப்ப அதுக்கே அவங்களுக்கு ரெனோவேட் பண்ணி அதுக்கு தானே கொடுக்க அதுவே அவங்களுக்கே கொடுக்க போறாங்க. அன்னைக்கு நான் தான் கமிஷனர் கூட்டு வந்துங்க காட்டி ஆர்டர் போட சொல்லி. பழைய கமிஷனர் போட்டாருங்க அவரு. அப்புறம் அதுக்கப்புறம் அது நின்று போச்சு. அப்புறம் இந்த கமிஷனர் வந்தாருங்க. அவர்கிட்ட சொல்லி அவர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. பண்றாங்க. அது நல்லபடியா பண்ணி கொடுக்கணும்னு ஏகிட்ட சொல்லாரு. பர்டிகுலரா யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், நீங்க ஏனாதானு பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி நல்லா பண்ண சொல்லியிருக்கீங்க சார். சரிங்க சார். ரொம்ப நன்றி. சரி சார்.